இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் மூவர் இறைவனின் அருளும் ஆசிரும் தங்குவதாக. இந்த நாள் ஆண்டவருடைய இரக்கம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் கடந்து வரட்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே தியானத்திற்காக இறைவன் கொடுத்த இறைவார்த்தை திருப்பாடல் 103:11 இறைவார்த்தை. அது நமக்கு இவ்வாறு கூறுகிறது: தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். ஒரு முறை கூட இந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அருமையானவர்களே, இவ்வார்த்தை இறைவனுடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. விதமாக ஒரு தந்தை தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டுகிறாரோ, எவ்விதமாக ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு அன்பு செலுத்துகிறாரோ, எவ்விதமாக ஒரு தந்தை தன் பிள்ளை மேல் அக்கறை வைத்திருக்கிறாரோ, எவ்விதமாக ஒரு தந்தை தன் பிள்ளையுடைய வாழ்வில் வளர்ச்சியிலே அவர் கரிசனையோடு இருக்கிறாரோ, அதுபோல நம் இறைவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் கரிசனை உள்ள கடவுள். நம்முடைய இறைவன் நமக்கு எல்லா நிலையிலும் இறங்குகிற கடவுள் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அருமையானவர்களே, ஏசாயா 49 அதாவது அதிகாரம் 15-16 இறைவனுடைய அன்பை பற்றி கூறும்போது அது விதமாக கூறுகிறது: பால் குடிக்கும் மகவை கருத்தாங்கியவர் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, அவள் மறந்திருந்தாலும் நான் உன்னை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என்று கூறுவார். என் உள்ளங்கையிலே உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் கூறுவார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு அன்பான கடவுள் நம்முடைய கடவுள்! எவ்வளவு இரக்கம் நிறைந்த கடவுள்! எவ்வளவு கரிசனை நிறைந்த கடவுள்! எவ்வளவு நம்மேல் அக்கறை உள்ள கடவுள்! நம்மை அவருடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். யாக்கோபே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ எனக்குரியவன். நீர்நிலை வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது நீ மூழ்கடிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எறியாது. தீயில் விழுந்தால் நீ சுட்டரிக்கப்பட மாட்டாய். ஏனெனில் நீ எனக்கு விலையேறப்பெற்ற மகன். நீ எனக்கு விலையேறப்பெற்ற மகன் என்று அவர் நம்மை குறித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த இறைவன் நாம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் வேதனையில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கவலையில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கடன் பாரங்களில் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை தேடி வந்து நம்மேல் இரக்கம் கொண்டு நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, பாரங்களிலிருந்து,
கவலைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒருவர் நாம் இறைவன் மாத்திரமே. எனவே தான் அவர் இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய இறைவன் இரக்கமுடையவர் மாத்திரம் அல்ல, நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற கடவுள். நாம் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே இருக்கும் பொழுதெல்லாம் அவர் கூறுகிறார், பேதுரு வழியாக சொல்வார், கவலைப்படுவதால் உன்னால் ஒரு முளத்தை கூட்டி குறைக்க முடியாது. உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவரிடம் கொடுத்து விடுங்கள், ஏனெனில் அவருக்கு உங்கள் மேல் கவலை உண்டு என்று கூறுகிறார். ஏற்ற காலத்தில் அவர் தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அவர் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வழிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை உள்ளங்கையிலே வைத்து நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம் என்றெல்லாம் அவர் உற்று பார்த்து நாம் பிரச்சனைக்குள் விழாதபடி அவர் நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மை பிரச்சனைகளிலிருந்து அவர் மீட்டுக் கொள்கிறார். அவர் பல நேரம் இஸ்ராயல் மக்களை தந்தை சொந்த இனமாக கருதினார். அவர்கள் பிரச்சனையில் இருந்த பொழுதெல்லாம் 400 வருடமாக பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களை அந்த பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். எப்பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் பிரச்சனையில் போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை மீட்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்ட இறைவன் அவர்களை செங்கடலை கடத்தி மறுபூமிக்கு அழைத்து சென்றார். 40 வருடம் அந்த மக்களோடு வழி நடந்தார். அவர்களுக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார். இறைச்சி வேண்டும் பொழுது காடையை கொடுத்து அந்த மக்கள் வாழ்க்கையிலே அவர்கள் மேல் இரக்கம் கொண்ட இறைவனாக, கரிசனை கொண்ட கடவுளாக அவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்தார். அதுபோல தான் நம் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும். அருமையானவர்களே, அவருடைய இரக்கத்திற்காக நாம் கேட்க வேண்டும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டறியுங்கள், கேட்பவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்திற்காக நாம் மன்றாடும் பொழுது அவர் நம்மை அவர் பிள்ளை மீது இறங்குவது போல, தந்தை தம் பிள்ளைகள் மீது இறங்குவது போல நாம் இறைவன் நம் மீது இறங்குவார். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய இரக்கத்தை நாம் நாட வேண்டும். அவர் நம்மை வழி நடத்துவார். எவ்விதமாக நாம் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே அவருடைய இரக்கத்தை பெற்று நாம் வாழ்வை வளப்படுத்த நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனெனில் அவர் பெயரோ இரக்கத்தின் ஆண்டவர். அவர் பெயர் இரக்கத்தின் ஆண்டவர். எனவே நாம் ஒவ்வொருவர் மேலும் மனமிறங்குகிற கடவுள். எனவே அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவரை நாம் அழைத்து எவ்விதமாக தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குவேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்வு அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வாக, அவருக்கு அஞ்சிய வாழ்வு, இறைவனுக்கு அஞ்சிய வாழ்வு வாழ வேண்டும். அப்படி என்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் கூறியபடி நாம் வாழ்வோம் என்றால் அவர் நமக்கு தேவையான இரக்கத்தை நமக்கு பொழிந்து நம்முடைய வாழ்வை உயர்வடைய செய்வார், வளமடைய செய்வார். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்திற்காக நாம் அவர் பாதத்தில் அமர்ந்து அவரை மன்றாடுவோம். விசேஷமாக அவருடைய இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் தேட வேண்டும். நம்முடைய வாழ்வு ஒரு கடவுளுக்கு அஞ்சிய வாழ்வாக இருக்க வேண்டும்.
தேவையற்ற பல நேரங்களிலே நாம் தாறுமாறான வாழ்க்கை, நம் மனம் போல போகிற வாழ்க்கை, ஊனியல்பின் இச்சைக்கு அடிமையாகி நம்முடைய மனம் போல பலவிதமான தவறுகளை செய்கிறோம். அவ்விதம் இல்லாமல் நம்முடைய வாழ்வு அவருடைய இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, கடவுளுக்கு பயப்படுகிறவன் பயப்படுவதே ஞானத்தின் துவக்கம் என்று சொல்வார்கள். என்று நம்முடைய வாழ்வு ஒரு பயம் நிறைந்த, கடவுளுக்கு பயம் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். அவர் கனியிலே, அவருடைய கொடைகளிலே தெய்வ பயம் நமக்கு தேவை என்று கூறுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் தெய்வ பயம் உள்ளவர்களாக வாழ்ந்து அவருடைய இரக்கத்தை பெற்று இந்த உலகத்தில் நல்வாழ்வு வாழ உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் இரக்கத்தின் கடவுள் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டிருந்தார், உமக்கு அஞ்சாமல் எங்கள் மன விருப்பம் போல நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாத வாழ்ந்திருந்தார் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை மன்னித்து இனி வருகிற நாட்கள் எங்கள் வாழ்வு உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, உடைய இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு அஞ்சிய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்பி உடைய இரக்கத்தை பெற தகுதி உள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றி வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை மன்றாடுகிறேன். ஆமென்.